அண்ணாமலை, அண்ணாமலை, என் முன்னால தானே இருக்க? ஆமா. அப்பாடா. இல்ல திடீர்னு காணா போயிடுற. நீ கூட வர நினைச்சுக்கிட்ட நான் தனியா ரோட்ல பேசிட்டு போறேன்னா ஊர்ல இருக்க பையெல்லாம் கிறுக்கி நினைச்சு கல்ல கொண்டு மண்டையை உடைக்கிறாங்க. அதனால நீ எப்ப என்னைய பார்க்க வந்தாலும் எங்கனக்குள்ள இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்றத முதல்ல தெரியப்படுத்து. என்ன? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஓ மகன் உன்னைய பத்தி எல்லா விஷயமும் சொல்லிட்டான். ஆனா நீ செத்து போனதை மட்டும் சரியா சொல்லல. நீ எப்படி செத்தேங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லு. என்ன சத்தத்தை காணா? மறுபடியும் செத்துட்டியா? அண்ணாமலை, உனக்கு விதிக்கப்பட்ட விதியோட காலம் சீக்கிரமாக முடிய போகுது. வருகிற வளர்க்கிற ஏகாதசி விதி சுக்லபட்சத்துல உனக்கு கிடைக்க வேண்டிய கர்ம காரியங்கள்லாம் கிடைக்கிறது. அப்பதான் இந்த நிலையிலிருந்து விடுபட்டு வேற உன்னதமான நிலைக்கு நீ போகும். அண்ணாமலை, அண்ணாமலை, ஏதாச்சும் பேசுப்பா. எனக்கு காப்பி கூட வேணாப்பா. என்னால எதையும் நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. செத்தவங்க ஆவியா வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை நான் நம்பினதே கிடையாது. உன்னை பார்த்தோன்னே நம்பினேன். ஆனா அந்த ஆவிக்கும் ஒரு முடிவு இருக்குங்கிறது எனக்கு இப்பதாப்பா தெரியுது. ஆமா, ஆவிகளுக்கு ஒரு முடிவு இருக்கு. ஒவ்வொரு உயிருக்கு இத்தனை வருஷம் தான் ஆயுளுங்கிறத பிரம்மா பிறக்கும் போதே முடிவு பண்ணிடுறாரு. முடிவு பண்ண காலத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் செத்துட்டா அந்த ஆத்மா மேல போகாது. அதுக்கு விதிக்கப்பட்ட இறப்பு காலம் வரைக்கும் பூமியிலேயே சுத்திட்டு இருக்கும். அதுக்குள்ள இறந்தவங்களுக்கான கர்ம காரியங்களை அவங்கள சேர்ந்தவங்க செய்யணும். அப்பதான் அவங்களோட காலம் முடிஞ்சு அவங்க அமைதியா போய் சேருவாங்க. என்னோட நிலைமை அப்படித்தான். எனக்கு விதிக்கப்பட்ட நேரம், காலம் இதெல்லாம் நெருங்கிட்டே இருக்கு. அவரே என்ன என் மகன் நம்பியிருப்பான்ல? நம்பின மாதிரி தெரியல. என்ன கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா அவனை நம்ம வழி கொண்டு வரலாம். அது உன்னாலதான் முடியும். நீதான் அவனை பேசி பேசி சரி பண்ணும். உன்னை நம்பிட்டா அப்புறம் அவன் என்ன நம்புவான்? ஓ அப்படியா? சரி அண்ணாமலை, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஊர்லயே வசதியான ஆளு, பெரிய மனுஷன் வேற, எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு எதிரியே இருக்க வாய்ப்பு இல்லை. எப்படிப்பா செத்த? தெரியல. எது தெரியாதா? எப்பா செத்து போனவனுக்கு எப்படி செத்தம்னு தெரியாதா? என்னடா இது கொடுமையா இருக்கு. பொதுவா கொலையோ தற்கொலையோ எதுவா இருந்தாலும் உயிர் போறதுக்கு முன்னாடி தெரியும் சொல்லுவாங்க. ஆனா இது எனக்கே தெரியாம நடந்தது. எது உனக்கே தெரியாதா? ஆமா, இரண்டாவது சம்சார அழகுக்கு எனக்கிடல பிரச்சனைகள் வந்த போது செத்து போன முதல் சம்சாரத்துக்கு சாங்கியம் படுனா குடும்பத்துல எந்த குழப்பமும் வராதுன்னு என் மச்சான் வேலு சொன்னான். எல்லா அழகுக்கு தெரியாம ரகசியமா இருக்கணுமேங்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம வீட்டு பக்கத்து தோப்புல சாங்கியத்துக்கான ஏற்பாடுகள் செஞ்சேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உன் முன்னாடி இருக்கிற கண்ணாடியில நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. ஆமா பழனி, எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு. காட்சிக்கிட்டு இருக்காங்க. காட்சின்னா அந்த காட்சி இல்லைங்க, பொட்டுல சூடு காட்டினா தான் சவுண்ட் வரும்னு காட்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பதானே ஓடவா? ஓடுறது இல்லைங்க, ஆடுறது பாடுறது, அதை சொல்றோம். ஆமா, யாரு இவரு? சார், நீங்க தானே குடும்பத்தோட எல்லாரும் வாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, எனக்கு குடும்பம் இல்ல, அதான் கூட இருக்கிறவங்க கூட்டு வந்தேன். என்ன வளவளன்னு பேசிக்கிட்டு போய் வேலையை பாருங்க. அது எங்க முதலாளி. நீ பேசாத, நான் பேசுறேன். போய் உங்க வேலையை பாருங்க. ஏண்டா, முதலாளி வந்தாச்சு. வெளியூர் போற அவசரத்திலையும் கரெக்ட் டைம் கொடுத்தா இருப்பாங்க. வணக்கம். வாங்க. எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த ஆயுத பூஜை விழாவுக்குமா என்ன கூப்பிடணும்? நீங்களே பண்ணிட வேண்டியதானே? நீங்க தான் பூஜை பண்ணணும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதுக்காக எல்லாம் குடும்பத்தோட வந்துருக்காங்க. சரி வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, எங்க இருந்து? ஹாங்காங்ல இருந்தானே? ஓகே, நான் ஈவினிங் ஃபிளைட்ல கன்ஃபார்மா வந்துடுறேன். ஓகே, கான்ஃபரன்ஸ் தானே? ஓகே, வெல்கம். ஓகே, இந்தாங்க. நான் அர்ஜென்ட்டா கிளம்புறேன். ஆண்டவனோட அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டு. நீங்களே விளக்கேத்துறீங்க. நான் வரட்டுமா? பாய். கொழுத்த சொல்லிட்டு போயிட்டாரு. நிப்பாட்டு. அது ஆச்சி, இவன்ட்ட மாட்டோம்னா கீழ்பாக்கத்துல கொண்டு சேர்த்துட்டு மறுவேளை பார்த்தா. அண்ணாமலை எங்க இருக்க? வெளியில தான் இருக்கேன். சரி, ஆட்டோக்காரன் காசு கொடுத்துப்பா போலாம். நான் கொடுத்தா எப்படி வாங்குவா? மூதேவி பயந்துட மாட்டா? ஓஹோ, பயந்துருவானா? இப்பயே ஒரு மாதிரியா திருத்திருந்தா முடிக்கிறான். அப்படி போடா.
இல்லப்பா அந்த கேப்ஸ் ஓனர் கோணவாயா இருக்கானே இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. இது எப்படி என்ன இதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு பூஜையில வைக்கவா? என்னடா சொல்ற? இது ஆயுதம் இல்லையா? அதான் ஆயுத பூஜைக்கு வைக்கலாம். சீ, ஆயுத பூஜை இதுக்கு இல்லடா. நம்ம பரம எதிரி இருக்கானே பசுபதி, அவனுக்கு தான் இன்னைக்கு பூஜை. நீ என்ன பண்ற, இதால ஓங்கி அவன் மண்டையில படங் அவுட். என்ன விளையாடுறீங்களா? என்ன பட்ட பகல் அடிக்க சொல்றீங்க? டேய், ராத்திரி அடிச்சேன்னா தப்பி தவிர வேற யாராவது அடிச்சிட்டா அதுக்காக சொல்றேன்டா. வந்துடுறேன். வரான். இத கையில பிடி. அப்புறம் நடுங்காதே. நீ தான் கையாற்ற விடுப்பா. பாத்து நீங்களே பிக்ஸ் பண்ணீங்க. பசுபதி ஏன்பா பூஜைக்கு லேட்டு? ஐயோ செத்தாண்டா. ஆஹா, நான் செய்ய வேண்டிய வேலை இன்னொருத்தன் செஞ்சுட்டாப்பா. வேலை மிச்சம். அப்ப அண்ணாமலை நான் வரட்டா? செருப்பு பிஞ்சிடும். ஏன்? நீதானே இந்த விழாவே கலக்கணும். அட பாவி, முதலாளியே அடிச்சு தள்ளிட்டேடா. சாரிப்பா, ஜஸ்ட் மிஸ்ப்பா. ஜஸ்ட் மிஸ்டா, பெஸ்ட் மிஸ். என்னப்பா பண்றது? இரு, நம்ம சேர் எடுத்து வரோம். சேர் எதுக்குப்பா? சேர்ல சாத்தி வச்சா சந்தேகம் சராது. சராதா? சாசான்னு வந்ததா, வராதுக்கு பதிலா சராது, வாவு பதிலா சாவு போட்டேன். இங்கேயும் ஒரு சாவு. நீயே முடிவு பண்ணாதப்பா. ஸ்டாப். ஹலோ. வாங்க வாங்க வாங்கம்மா. என்ன வெயிட்? பாத்து சார், என்ன பார்க்காதீங்க, ஃபங்க்ஷனை பாருங்க. அப்பா, அவரா பார்க்கல, நம்ம திருப்பணமே அதுவா பாக்கு. அது என்ன? பாடிப்பா. ஓஹோ, பசுபதி. பசுபதி இல்லப்பா, பாடி. பசுபதி அங்க பாடுறா. அப்பா என்ன ஆட்டாதீங்கப்பா. ஆட்டலடா, தான் ஆடாட்டாலும் தசை ஆடு. அண்ணாமலை, இந்த வயசுலயும் உன் பொண்டாட்டி நச்சுன்னு இருக்காப்பா. இங்க செத்தாலும் உனக்கு சென்டிமெண்ட் போகாத. இருபத்தி 2 வருஷம் என் புருஷனை கொண்ட உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். அதே 22 வருஷம் எங்க அப்பாவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்காம நானும் விட மாட்டேன். பசு, அந்த பொண்ணு உன் தங்கச்சி தானே? அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறியா? சின்ன வயசுல பார்த்தது தானே. என்னங்கடாது அண்ணாமலை? கூப்பிட்டீங்களா? யோ, நீ வக்கீல் அண்ணாமலையா? நான் கூப்பிட்டது ஆவி அண்ணாமலையா? கொஞ்சம் சும்மா இரு. ஆமா, கிளம்பிட்டியா? ஓடு 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 ஓடு. அண்ணாமலை, ஏ அண்ணாமலை, அண்ணா என்ன சத்தத்தையே காணா? போயிட்டானா? என்னை தனியா புலம்ப விட்டு போயிட்டானா? டே அண்ணாமலை, இதுக்கு தாண்டா நான் உங்க கூட எல்லாம் வர்றதே இல்ல. ஏய், கீழே போடு. எது? சட்டையத்தா. ஏங்க போலீஸ், கோர்ட் வாசல்ல நின்னு இப்படி கத்த விட்டுட்டு இருக்கீங்க. போறவரை நான் கடிச்சு விட்டா என்ன பண்றது? இந்த பைத்தியத்தை அள்ளி போட்டு போங்க. பைத்தியமா? கன்ஃபார்மே பண்ணிட்டாங்களா? யார் மாதிரி சிரிக்கிறது? No who is laughing? என்னடா இது? ஐயோ ஆண்டவா, பாத்ரூம் வர்ற மாதிரி. இந்த அடியை பார்த்தா மனுஷன் அடிச்ச மாதிரி தெரியலையே. ஆமாப்பா, ஏதோ ஆவிதாப்பா அடிச்சிருக்கு. ஏதோ ஆவின்னு ஏன்டா சொல்ற? மத்த ஆவிக்கு நமக்கு என்னடா மனஸ்தாபம், சண்டை? ஒண்ணுமே கிடையாது. இது நம்ம சம்பந்தப்பட்ட ஆவிதான். இந்த வெடிமுத்துன்னு ஒரு மூதேவி இருந்தானே, உதவாக்கற அந்த காட்டா அவன்தான் ஆவியா வந்து படுத்துறான்னு நினைக்கிறேன். நாம காலகாலத்துல அந்த ஆவியை சென்ட் ஆஃப் பண்ணிடுவோம். என்னையாடா சென்ட் ஆஃப் பண்ண பாக்குறீங்க? நான் உயிரோட இருக்கும்போது என் பொண்டாட்டி பக்கம் போக முடியல. நான் செத்து ஆவியானதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி பக்கம் அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதையும் தடுக்க பாக்குறீங்களா?
அப்பா ஆ. வெடிமுத்தோட ஆவிய எப்படிப்பா சென்ட் ஆஃப் பண்றது? அது ஒண்ணும் பெரிய காரியம் இல்லடா, ஒரு தவசம் பண்ணா போச்சு. எப்படி? எள்ளும் தண்ணி இறைச்சா கருமம் ஒழிஞ்சு போயிடும். அப்பா ஜாக்கிரதை, அலை இழுத்துட்டு போயிடுச்சுனா அப்புறம் திதி உனக்கு சேர்த்து பண்ண வேண்டியதாயிடும். எள்ளு வேற கம்மியா இருக்கு. பவித்திரத்தை கையில போட்டுட்டியா? போட்டுட்டேன். உள்ள கால் கடியில போட்டுக்கோ. இந்தாங்க போட்டேன். ஏய், உன் காலு கடியிலடா. ஓ எனக்கு கீழயா? இந்த எள்ளும் தண்ணி ஏற. அப்பா இது கடல் தண்ணிப்பா. தாயை பழிச்சாலும் தண்ணியை படிக்க கூடாது. ஜலம் ஜலம் தானடா. அட பாவிங்களா, நான் செத்து என்ன சித்திரவதை பண்றேன்டா. ஆச்சமனம் பண்ணிக்கோ. எனக்கு இதுல ஆட்சேபணம் இல்லப்பா. அச்சுதாய நமஹ. ஓ அச்சுதாய நமஹ. அனந்தாய நம. என்னடா என்னடா? ஏய் இதெல்லாம் துப்ப கூடாது, பாவம் முழுங்கிடு. உப்பு கறிக்குதா? பரவாயில்ல, மந்திரத்தை சொல்லு. எனக்கு மந்திரம் தெரியாதுப்பா. எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? இந்த பாருடா, அந்த வெடிமுத்துக்கு மந்திரம் ஒண்ணுதான் குறைச்சலா? அவ யோகியதுக்கு மந்திரம் என்ன வேண்டி கிடக்கு? நாம என்ன அவனை சொர்க்கத்துக்கு அனுப்ப போறோம்? இந்த பாருடா, முதல்ல கொஞ்சம் முணுமுணுத்துட்டு கடைசியில சமர்ப்பயாமி அப்படின்னு சுருக்கமா சொல்லிடு. ரொம்ப சுருக்கிட்டேன். நாம பீச்சில் இருக்கோங்கிறதுக்காக மியாமி, மெரினா இதெல்லாம் சொல்லக்கூடாது. சமர்ப்பயாமின்னு சொல்லு. சமர்ப்பயாமி. வெடிமுத்து சமர்ப்பயாமி. வெடிமுத்து சமர்ப்பயாமி. நான் செத்துட்டேங்கிறதுக்காக என் குடும்பத்தை நார் அடிச்சிடாதீங்கடா, வேணாம்டா. சமர்ப்பயாமி. எல்லாத்தையும் கொட்டிடும். அவ்வளவுதான். போலாமா? அப்பா அத்தை அங்கே இருக்கனியா? வா 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 வா. வானதி, நீ இங்க வருவேன் நான் எதிர்பார்க்கவே. பாத்துரா. இல்ல என்ன ஏண்டா பாக்குற? ஆரம்பி. அத்தை நேத்து ராத்திரி உங்க ஆத்துக்காரர். ஏய் என்னப்பா தொண்டையில ஏதாவது சிக்கிக்கிடுதாப்பா? இல்லப்பா. அப்புறம் ஏன் மெதுவா பேசுற? சும்மா இருப்பா, இந்த மாதிரி கத்தி பேசுறா. முதல்ல இருந்து வா, அத்தையில இருந்து. அத்தை நேத்து ராத்திரி உங்க ஆத்துக்காரர் என் கனவுல வந்து. இது எவ்வளவு அழகா இருக்கு. இது கனவுல வந்ததா? இந்த மாதிரி வாயை திறந்து பேசுறது பாரு. அத்தை கண்களை கிட்ட பாரு. அத்தை உங்க ஆத்துக்காரர் கனவுல வந்து எனக்கு ஆண் வாரிசு இல்லாதனால கோவிந்தா கொல்லி போட்டு அப்படியே அமிச்சிட்டாங்க. அதனாலதான் ஆவியா அலையிறேன். நீயாவது எனக்கு திதி பண்ணுவான்னு கேட்டுக்கிட்டாரு. அதனாலதான் அவர் திதி பண்ணிட்டு வராத்தே. அங்கே இருக்கேன். இப்பவாவது அப்பா இல்லடா, உன் வியாதி என்ன தொத்திக்கிட்டுறா. அங்கே இருக்க நீ. இப்பவாவது என் மகனை புரிஞ்சுக்கிட்டியா? எப்ப வானதி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க அத்தை? மகனே, என்னத்த உறவைய மாத்துறீங்க? நான் மாத்தலப்பா, நீதான் மாத்திட்ட. செத்த முன்னாடி செத்து போன என் ஆத்துக்காரருக்கு திதி கொடுத்ததுனால அவருக்கு நீ மகன் ஆயிட்ட. நான் உனக்கு தாயாயிட்டேன். அண்ணா, அண்ணனா நான் உனக்கு தங்கச்சி ஆயிட்டேன். தங்கச்சியா? என்னது என்னது? இவ எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கான்? யார சொல்ற? அந்த வெள்ளை சட்டை போட்டு அங்க உட்கார்ந்திருக்கானே மச்சான். அந்த கரிச்சாமண்ட அண்ணாமலை. அன்னைக்கு நான் அம்புதுரி வீட்டுக்கு போயிருந்தப்ப ஒரு ஓங்கு தாங்காலமே ஒன்னு நெருப்புல பிடிச்சி தள்ளதாக சொன்னாரே, அது இவனா இருக்குமோ? எனக்கு எப்படி தெரியும்? நீ தானே விசாரிக்கணும். வீட்டுக்குள்ள பசுபதி இருக்கான். அவனை வச்சுக்கிட்டு விசாரிச்சா ரொம்ப சிக்கலாகி போவோம். அவனை ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ இங்கே இரு. பசுபதி பசுபதி சட்டுப்புட்டுன்னு உள்ள போய் ஒளிஞ்சுக்க. ஒளிஞ்சுக்கிறதா? அதுக்கெல்லாம் டைம் இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறப்பா. சொன்னா கேளு. நான் என்ன சொல்ல வர? போப்பா, சொன்னா கேளுப்பா. விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. மிஸ்டர் வேலு, நீங்க உள்ள போலாம். உட்காருங்க. ஒரு ஆவி கூட பேசுறதுக்கு அமௌண்ட் 1500 ரூபாய் தெரியுமில்ல? வாங்கிட்டாங்க. லைட் எரியாது. சுவிட்ச் போடுறவன் வரல. உதேவி கையை வச்சு ரியாக்ஷன் கூட சுவிட்சை நானே போடுறேன். உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? யாரு கூட பேசணும்? யாரு கூட? அண்ணாமலை கூட தானே பேசணும். கேளு. அண்ணாமலை கூட தானே பேசணும். அது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். அண்ணாமலை சாஸ்திரம் சடங்கெல்லாம் செய்ய சொன்னது நீ தானே? ஆமா. அங்கதானே அண்ணாமலை செத்தாரு. ஆமா. எப்படி செத்தாரு? அவரோட மகனே அவரை நெருப்புல பிடிச்சு தள்ளிட்டான். அப்ப நீ பக்கத்துல தானே இருந்த, காப்பாத்த வேண்டியதானே? நான் பக்கத்துல இல்ல, சத்தம் கேட்டுதான் ஓடி வந்தேன். அப்ப அந்த 8 வயசு பையன் தான் தள்ளாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊர்க்காரங்க அவன் தான் கொலைக்காரன்னு சொல்லி துரத்துனாங்க. ரகசியமா செஞ்ச சடங்குக்கு ஊர்க்காரங்க எல்லாம் எப்படி வந்தாங்கன்னு கேளு. சடங்குக்கு ரகசியமா ஏற்பாடு பண்ண நீதானே? ஆமா. அப்புறம் எப்படி ஊர்க்காரங்க வந்தாங்க? அது யாரோ சொல்லி. அதுக்கு இவன் தான் ஏற்பாடு பண்ணிருப்பான். ஊர்க்காரங்களை வர சொன்னது நீதானே? இல்ல இல்ல நீதான். இல்ல பகடக்காயா கையில போட்டுக்கிட்டு அண்ணாமலையை கொலை பண்ணது நீதானே? ஐயோ இல்ல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீதான் கொலை பண்ணிருக்க. இல்ல நல்லா கேளுப்பா. கேட்டுக்கிட்டு சும்மா இரு. நீ தப்பவே முடியாது. உன் விஷயம் பூரா வெளியே அம்பலமாயி போச்சு.
உண்மையை ஒத்துக்கிறியா இல்லையா? என்ன என்கிட்டே போய் சொல்றியாடா? என்னையே பிளாக்மெயில் பண்றியா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. வச்சுக்கிறேன்டா உன்னை. விட மாட்டேன்டா உன்னை. ஆத்தி யோ அண்ணாமலை என்னையா போய் சொல்றீங்களா? விட மாட்டேங்கிறா, பயமா இருக்கா? பயப்படாத. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? தப்பு பண்ணாதவன் எதுக்கு தடுமாறணும்? நான் ஒண்ணு பண்றேன், நான் அவனை ஃபாலோ பண்றேன், நீ பசுபதியை பாத்துக்க.